affiliate marketing advantages என்ன? ஓகே, affiliate marketing நம்மளாம் என்னன்னு சொல்றோம்? affiliate marketing சொன்னா ஒரு ப்ராடக்ட், ஒரு கம்பெனியோட ப்ராடக்டையோ சர்வீஸையோ நீங்க அதில் அவுட் சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க, நீங்க அதை மார்க்கெட்டிங் பண்ணி, அதாவது அவங்க எந்த பணமும் தர மாட்டாங்க உங்களுக்கு, நீங்க உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு மார்க்கெட்டிங் பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கோ அந்த சர்வீஸுக்கோ அந்த எதுக்கோ அவங்க என்னத்த சர்வீஸை கொடுக்காங்களோ அதுக்கு நீங்க சேல்ஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னு சொன்னா அந்த ப்ராடக்ட் வேல்யூல இருந்து உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கமிஷன் ஒன்று தருவாங்க. இதுதான் நார்மலா காமனா நடக்குது. சில நேரம் நீங்க எடுத்து கொடுக்குற லீட்ஸுக்கு கமிஷன் தருவாங்க. இல்ல நிறைய விஷயம் இருக்கு, காஸ்ட் பர் ஆக்ஷன் சொல்லி, அதாவது நீங்க அனுப்புற லீட்ஸ் எல்லாம், லீட்ஸ்னா நீங்க அனுப்புற டிராபிக்கை சொல்றேன், லீட்ஸ் ஒரு ஆக்ஷன் ஒன்று செய்வாங்கன்னு சொன்னா அவங்க வெப்சைட்ல அவங்களோட இமெயில ஃபில் பண்றது, ஃபோன் நம்பர் கொடுக்குறது, அப்படி என்னென்ன சாஃப்ட்வேர் ஒன்று இன்ஸ்டால் பண்றது, மொபைல் ஆப் ஒன்று டவுன்லோட் பண்றது, இப்படி ஏதாவது ஆக்ஷன் ஒன்று செஞ்சாலே அதுக்கு கமிஷன் கொடுக்குற கம்பெனி சரி, காஸ்ட் பர் ஆக்ஷன் இருக்கு. இன்னொன்றைக்கு காஸ்ட் பர் சேல் என்று சொல்லி, காஸ்ட் பர் சேல் என்னன்னா நீங்க அனுப்புற டிராபிக் ஒண்ணுமே செய்யாடி உங்களுக்கு எந்த கமிஷனும் இல்லை, அவங்க போய் அவங்களோட ப்ராடக்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணுவாங்க வாங்குவாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கமிஷன் ஒன்று தருவாங்க. இது காஸ்ட் பர் சேல் அப்படின்னு சொல்லி நிறைய வகையான டிராபிக் இருக்கு. அதாவது மார்க்கெட்டிங்கை நீங்க கையில எடுத்து இண்டிபெண்டா, அதுக்கு அவங்க எந்த பணமும் தர மாட்டாங்க. நீங்க அதை நீங்க ஃப்ரீ மார்க்கெட்டிங் பண்ணாலும் சரி, பெயின் மார்க்கெட்டிங் பண்ணாலும் நீங்க என்ன செஞ்சீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கோ சர்வீஸுக்கோ சேல்ஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் கட் ஒன்று தரது இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங். மற்ற பிசினஸ் மாடல்ஸை விட இது ஈஸி டு ஸ்டார்ட், பிளஸ் ஈஸி டு ஸ்கேல், பிளஸ் உங்களுக்கு தேவையில்லாத ஹசல் ஒன்றும் இல்லை, நீங்க ஜஸ்ட் மார்க்கெட்டிங் மட்டும் டேக் ஓவர் பண்ணணும். என்ன காரணம்னு சொன்னா, ஒரு பிசினஸ் ஒன்று நீங்க ரன் பண்ணிருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் பிசினஸ் ஒன்று எடுங்க, ஓகே, மேனுஃபேக்சர் பண்றது நீங்க சரிண்ணே, அதை ஷிப்மெண்ட் பண்றது நீங்க, ஷிப்மெண்ட் பண்றதுல வர ரீஃபண்டை பாக்குறது நீங்க, அடுத்தது கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்கறது நீங்க, மார்க்கெட்டிங் பண்றது நீங்க, மார்க்கெட்டிங் பண்ண வந்த லீட்ஸுக்கு அந்த ப்ராடக்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது நீங்க. இப்போ என்னவா இருந்தாலும் சரி, என்ன ப்ராடக்டா இருந்தாலும் சரி, அடுத்தது உங்களோட ஸ்டாஃப்ஸை மேனேஜ் பண்றது நீங்க, ஸ்டாஃபுக்கு சேலரி அது இது பார்க்கணும், மேனேஜ்மெண்ட், ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் ஒரு பிசினஸ் ரன் பண்றதுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் கலாபரேட்டிவா ஒர்க் பண்ணி தான் ஒரு பிசினஸ் ஒன்று நடக்கும். அதுலயும் கூடுதலான மணி அண்ட் எஃபர்ட் பிசினஸ்ல எங்க போடுவாங்கன்னு சொன்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் தான் போடுவாங்க. கஸ்டமர் இல்லாட்டி அவங்க எவ்வளவு பெரிய பெஸ்டான ப்ராடக்ட் வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பெஸ்டான டீம் வச்சிருந்தாலும், எவ்வளவு பெஸ்டான கஸ்டமர் சர்வீஸ் வச்சிருந்தாலும், கஸ்டமர் ப்ராடக்ட பத்தி தெரிய வராட்டி அந்த ப்ராடக்ட்டுக்கு சேல்ஸ் நடக்காட்டி அங்கே பிசினஸே இல்லை. அதனால அநேகமான பிசினஸ் மார்க்கெட்டிங்குக்கு கடுமையான எஃபர்ட் போடுவாங்க, பிளஸ் மார்க்கெட்டிங்குக்கு கடுமையான மணியையும். ஸோ அதனால அவங்க ஒரு மார்க்கெட்டிங் டீம் ஒன்று ஹையர் பண்ணி செய்யறதை விட சில கம்பெனி செய்வாங்க, ரெண்டையும் செய்வாங்க. அவங்கள ஒரு மார்க்கெட்டிங் டீம் ஹையர் பண்ணி அவங்களோட ஓன் மார்க்கெட்டிங் செய்வாங்க, பிளஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க. யாருன்னு சொன்னா வெளியில இருந்து ஆட்கள் வந்து அவங்களுக்கு சார்பா அந்த ப்ராடக்ட் விஷயம் அவங்க இண்டிபெண்டா மார்க்கெட் பண்ற, நாளைக்கு சேல் வந்தாலோ அப்படி இல்லாட்டி எக்ஷன் ஒன்று நடந்தாலோ மட்டும் கமிஷன் கொடுக்குற, அது வரைக்கும் அவங்க எந்த பேமெண்ட் அஃபிலியேட்ஸுக்கு பே பண்றதில்ல. இப்படி அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. என்ன சொன்னா நிறைய கஸ்டமர்ஸ் அவங்களோட ப்ராடக்ட் சேல்ஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி. சில கம்பெனிஸ் அவங்களும் மார்க்கெட்டிங் பண்ணி அஃபிலியேட்ஸை அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. சில கம்பெனிஸ் தனியாக அவங்க மட்டும் மார்க்கெட் பண்ணுவாங்க. சில கம்பெனி தனியாக அஃபிலியேட்ஸ்ல மட்டுமே டிபெண்ட் ஆயிருப்பாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்காது. ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஆஸ் அன் அஃபிலியேட்டா நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, இப்படியான பெஸ்டான கம்பெனிஸ், நல்ல ப்ராடக்ட், நல்ல சர்வீஸ் இருக்கிற கம்பெனியில பார்த்து அவங்களோட அஃபிலியேட் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி அந்த ப்ராடக்ட் இதை நீங்க என்ன செய்வீங்க, நீங்க மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க. நீங்க மார்க்கெட்டிங், நீங்க ஃப்ரீ மார்க்கெட்டிங் பண்ணலாம், பெய்ட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். நீங்க பெய்ட் மார்க்கெட்டிங்னா ஃபேஸ்புக் ஆட், யூடியூப் ஆட், கூகுள் ஆட்ஸ் ரன் பண்றது மூலம் அந்த கம்பெனி ப்ராடக்ட்டை சேல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க அது சம்பந்தமான பிளாக்ஸ் கிரியேட் பண்றது, அப்படி யூடியூப் ரிவ்யூஸ்கள் கொடுக்கறது, அதே மாதிரி அப்படியான ஃப்ரீ மார்க்கெட்டிங், இமெயில் இது செய்யற இமெயில் லிஸ்ட்ல கலெக்ட் பண்ணி இமெயில் மார்க்கெட்டிங் பண்ற, அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க என்ன செஞ்சாலும் சரி, சில கம்பெனிஸ் நீங்க இந்த மாதிரி மார்க்கெட்டிங் தான் பண்ணணும், இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பாங்க. அநேகமான கம்பெனிஸ் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, நீங்க எப்படி வேணாலும் மார்க்கெட் பண்ணலாம். பண்ணி அவங்களுக்கு சேல்ஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னா, சேல்ஸ் எடுத்து கொடுத்தா மட்டும் அதுக்கு ஒரு கமிஷன் ஒன்று தருவாங்க. நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்க ஆனா சேல்ஸ் ஒன்றும் வரல, அது எல்லாமே உங்களோட தான். நீங்க மார்க்கெட்டிங் பண்ணிட்டீங்க, நீங்க எஃபர்ட் போட்டுட்டீங்க, அதனால உங்களுக்கு மணி தருவோம்னு சொல்லி அவங்க எந்த பணமும் தர மாட்டாங்க. ஸோ அதனால அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லேயே ரிஸ்க் இருக்கு. நீங்க பெய்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்றீங்க, நீங்க ஒரு ஃபேஸ்புக் ஹெட் ஒன்று ரன் பண்றீங்க, நீங்க ஒரு $100 செலவழிச்சிட்டீங்க, ஆனா அந்த ஹெட்ல இருந்து போன எந்த லீடுமே சேல்ஸ் வரல, ஏதோ ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்துட்டு, இல்லாட்டி ப்ராடக்ட் நல்ல இல்லைன்னா அந்த $100 உங்களுக்கு திரும்ப கிடைக்க போறல. ஓகே, அதனால அதுலயும் ரிஸ்க் இருக்கு. இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் ஒன்றுக்கு யூடியூப் வீடியோ ஒன்று செய்றீங்க, அந்த யூடியூப் வீடியோக்கு வியூஸ் போகல, நீங்க போட்ட எஃபர்ட் வேஸ்ட். ஸோ
ஸோ அப்படி அதில் இதுவும் இருக்குது. ஆனால் சரியா செஞ்சால் சரியான நல்ல எஃபர்ட்டும் இருக்குது. இப்போ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணிக்கு ஒரு லிமிட் ஒன்று இல்லை. ஓகே, இது பயங்கரமாக இன்னும் மடங்கு வேணுனாலும் நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கொள்ளலாம். என்ன சொன்னால், இப்போ நீங்கள் யூடியூப் எட்டோ இல்லாட்டி ஃபேஸ்புக் எட் ஒன்று ரன் பண்ணுறீங்கன்னு வைங்க. ஃபேஸ்புக் எட் ஒன்று ரன் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு $50 செலவழிச்சு எட் ரன் பண்ணுறீங்க. அந்த எட்டிலிருந்து உங்களுக்கு சேல்ஸ் வருது, நிறைய சேல்ஸ் வருது. அதுக்குரிய சேல்ஸ் கமிஷன் அவங்களுக்கு $60 உங்களுக்கு வருதுன்னு வைங்க. உதாரணத்துக்கு சொல்லலாம், சும்மா நீங்கள் $50 செலவழிச்சு $60 வந்துட்டு அப்போ $10 ப்ராஃபிட். இப்போ என்ன செய்றீங்க, திரும்ப இன்னொரு $50 இல்லாட்டி $60 திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணி திரும்ப $60 திரும்ப ரன் பண்ணுறீங்க. இப்போ இந்த $60 இருந்து உதாரணத்துக்கு $100 வந்துட்டு இருந்தீங்களே, இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு $20 வச்சுட்டு உங்களோட ப்ராஃபிட்டாக நீங்கள் $80 திரும்ப ரன் பண்ணலாம். இப்போ நீங்கள் என்ன ஸ்கேல் பண்ணுறீங்க, 80லேருந்து ஒரு $160 வந்துட்டுன்னா ஒரு அதில் ஒரு $20-30 வச்சுட்டு அப்படி இல்லாட்டி மொத்தமாகவே நீங்கள் ஸ்கேல் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகலாம். கடைசியாக ஒரு கட்டத்தில் எனக்கு தெரியும், அஃபிலியேட் பர்சனலாகவே எனக்கு தெரியும். ஓகே, லட்சக்கணக்கில், அதாவது $100,000-200,000 எல்லாம் எட்டுக்கு பே பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவு தான் அவங்கள்ட்ட அங்கே ரிட்டர்ன் இருக்கும். அவங்க சரியான ப்ராடக்ட், சரியான மெத்தட், சரியான ஸ்கேலிங்ஸ் எல்லாம் எடுத்தோடனே அந்த அளவுக்கு செலவழிச்சாங்கண்டா இல்லை. அவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு $5 $10 ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட எட்டெல்லாம் நல்லா ஒர்க் ஆகினோடனே அதுக்கு பிறகு ஸ்கேல் பண்ணி அந்த நிலைமைக்கு போவாங்க. நான் பெய்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செஞ்சிருக்கேன், இது என்ன ஃப்ரீ மார்க்கெட்டிங் செஞ்சிருக்கிறேன். நான் முதலாவது ஸ்டார்ட் பண்ணது, நான் ஈவன் கிரிப்டோக்கு வரதுக்கு முதலே நான் ஸ்டார்ட் பண்ணது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல தான். அதில் தான் எனக்கு முதலாவது சக்ஸஸும் எனக்கு கிடைச்சிக்கு. அந்த டைம்ல நான் பெய்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யல, ஃப்ரீ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான் செஞ்சேன். நிறைய யூடியூப் வீடியோஸ் நான் கிரியேட் பண்ணுவேன். யூடியூப் வீடியோஸ் கிரியேட் பண்ணி யூடியூப் வீடியோஸ் மூலம் நிறைய ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர்ஸ்களை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த சாஃப்ட்வேர்ஸ்ல யாருக்கான போய் வாங்கக்குள்ள எனக்கு கமிஷன் தருவாங்க. அதில் தான் நான் எனக்கு ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்டா எனக்கு நல்ல சேல்ஸ் கிடைச்சது. அதுதான் அதுக்கு பிறகு கொஞ்சமா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயினாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் as well as கிரிப்டோ கரன்சி பிஸ்னஸ் தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். கிரிப்டோ கரன்சிலேயே நிறைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டில் அதில் கூட நிறைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக நான் நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ இதில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால், நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யறதுனா நீங்கள் மார்க்கெட்டிங் மட்டும்தான் நீங்கள் செய்கிறது. அதுக்கு பின்னால் இருக்கிற கஸ்டமர் சர்வீஸ், அந்த ப்ராடக்டை ரிட்டர்ன், அந்த ப்ராடக்டை பிரச்சனை, அந்த ப்ராடக்டை உருவாக்குறது, சேல்ஸ் பண்ணுறது, அந்த ப்ராடக்டை என்ன ஷிப்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான எந்த விதமான தலையீடும் உங்களுக்கு இல்லை. நீங்கள் ஜஸ்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க. நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுற எஃபர்ட்டை விட உங்களுக்கு ஊதியம் கூட கிடைச்சிக்கணும்னா அதை நீங்கள் ஸ்கேல் பண்ணி போகலாம். அப்படி கிடைக்கல, உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்ட் ஒன்றுக்கு நீங்கள் ரன் பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரி ரிட்டர்ன் வரலன்னா அந்த ப்ராடக்ட்டை ட்ராப் பண்ணிட்டு இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு ஈஸியெல்லாம். இப்போ நம்மளுக்கு அஃபிலியேட் மார்க்கெட் ஒர்க் பண்ணனா ஒரு ப்ராடக்ட்லேயே ஸ்டிக் பண்ணி நிற்க எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ப்ராடக்ட் இருக்கு. எந்த ப்ராடக்ட்ல நல்ல ப்ராடக்ட்டை நீங்கள் டெஸ்ட் பண்ணி எடுத்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற ப்ராடக்ட்னு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இப்படி நீங்கள் எத்தனை ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஓன் ப்ராடக்ட் ஒன்று உருவாக்கி அதுக்கு பிஸ்னஸ் ஒன்று உருவாக்குவீங்கன்னா உங்களோட கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை தான் ஸ்டிக் பண்ணியிருக்கணும். உங்களோட ப்ராடக்ட் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட இன்கம் இருக்க போகுது. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது பயங்கர அட்வான்டேஜ். நீங்கள் யார ப்ராடக்ட் வேணுனாலும் ப்ரொமோட் பண்ணி அதுல இருந்து நீங்க மணி ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதை பத்தி என்ன நினைங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அஃபிலியேட் மார்க்கெட் சம்பந்தம் மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பத்தி பேசிக்ல இருந்து படிக்கணும்னு சொன்னாலும் hboconsultancy.com கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க சம்பந்தமான மேலே டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு தரோம். பை.